Aryan. Okay. Recording இப்ப தான் ஸ்டார்ட் பண்றா. So Aryan will repeat it for the benefit of kids who are not attending. Okay. So இந்த செஷன் வந்து குவிஸ் உடைய சில டீடைல்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு செஷன், சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். இப்போ மீனிங்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 3 மாடியூல்ஸ் தான் மீனிங்கை ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்க்குறோம். அது வந்து ரகுவீர கத்தியம், தசாவதார ஸ்தோத்திரம் அண்ட் திருப்பாவை. இதை தவிர இருக்கிற எல்லா மாடியூல்ஸை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஏன்னா நம்மளுக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி ரெசிடேஷன் ரவுண்ட்லையும் அந்த அர்த்தத்தை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது லீடிங்காக கொஸ்டின் கேட்டோ ரிசைட் பண்ண சொல்லலாம். ஸோ யூ ஷுட் நோ சம் டீடைல்ஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் இட் மாடியூல் வைஸ். முதல்ல திருப்பல்லாண்டு மாடியூலுக்கு எந்தெந்த பாசுரம் கூறுதும்ல முடியறது, எது கூறுமினியில முடியறது, எது எண்மினியில முடியறது, எது பாடுது மேல முடியறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி அடிவரவு முக்கியம். அதுக்கப்புறம் ஆதி கூறுதும் அனந்தரம் கூறுமின் அந்த மேப்பிங் முக்கியம். நமோ நாராயணா நமோ நாராயணாய எந்த பாசுரங்கள் வருது அப்படிங்கிறது முக்கியம். கேள்விகள் கேட்கறச்சே இப்ப நமோ நாராயணா வர பாசுரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கூட கேட்கலாம், இல்ல கூறுமினே வர பாசுரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ சொல்ல தெரியும். பேசிக்கலி இது ரெசிடேஷன் கொஸ்டின் தான், பட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிரபந்தம் யூ ஷுட் ஹேவ். அதுக்கப்புறம் தனியன் தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ்கிருத தனியன், தமிழ் தனியன், எத்தனை தனியன்கள் இருக்கு, அதே மாதிரி தனியன்களுடைய ஆரம்ப வார்த்தை என்ன, எதை கேட்டாலும் சொல்ல தெரியணும். அப்புறம் இந்த திருப்பல்லாண்டு ஏற்பட்ட கான்டெக்ஸ்ட் என்ன, எந்த சமயத்துல ஆழ்வார் திருப்பல்லாண்டு சாதிச்சார், யார் சாதிச்சார், பெரியாழ்வார் சாதிச்சார், எந்த கான்டெக்ட்ல சாதிச்சார். உங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிய மன்னனுடைய சபையில பரதத்துவ நிர்ணயம் பண்றதுக்கு போனார் பெரியாழ்வார். யாரு பரதேவதை அப்படின்னு ஒரு டிபேட் நடந்தது. அந்த டிபேட்ல யாரு ஜெயிக்கிறாளோ அவ ஜெயிச்ச உடனே மேல ஒரு பொற்கிழி கட்டியிருந்தோம், அதாவது ஒரு பேக் ஆஃப் கோல்ட் காயின்ஸ். அது அப்படியே அருந்து கீழே விழும். கரெக்டா அவ வந்து பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தது. அது பெரியாழ்வார் விஷயங்களை சாதிச்ச உடனே, பெரியாழ்வார் பரதத்துவத்தை பத்தி பேசின உடனே அது அப்படியே அருந்து கீழே விழுந்தது. thus establishing that நாராயணன் இஸ் த பரதத்துவம். இப்ப இது எங்க சொல்லியிருக்கு தனியன்ல? திருப்பல்லாண்டு தனியன்ல சேவி ஸ்ரீரங்கப்பிரியா அந்த தனியன பாண்டியன் கொண்டாடும் பட்டர் வீரான் சொன்ன பாடல். பாண்டியன் கொண்டாடும் பட்டர், பாண்டியன் கொண்டாட பட்டர், பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று, பாண்டியன் கொண்டாடப்பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்த கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. வெரி குட். வேண்டிய வேதங்கள் ஓதி, எது உபயுக்தமான வேத வாக்கியங்களோ, எது ரெலவெண்ட் போர்ஷனோ, எது இம்பார்ட்டன்ட் போர்ஷனோ அதை அந்த இடத்துல கோட் பண்ணி பெரியாழ்வார் ஜெயிச்சார். ஸோ அதை வந்து சொல்ல தெரியணும். அது மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கலாம், என்ன பண்ணி பெரியாழ்வார் ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டா வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு ஆன்சர் சொல்ல தெரியணும். சரியா? அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வானை பத்தி திருப்பல்லாண்டுல வர பாசுரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் வந்தா அதுக்கு யாருக்கா ஆன்சர் தெரியுமா? சுடராழியும் பல்லாண்டு. சுடராழியும் பல்லாண்டு, சூப்பர். இன்னொரு பாட்டு தீர்ப்பொலிகின்ற செஞ்சுடராழி. தீர்ப்பொலிகின்ற செஞ்சுடராழி, வெரி குட். ஸோ இது ரெண்டும் நம்ம கோட் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்புறம் வேற என்ன? சுடராழியும் பல்லாண்டு முதல் பாட்டிலேயே வருது இல்லையா? அதான் சூப்பர். தீர்ப்பொலிகின்ற. ஓகே, வெரி நைஸ். அப்புறம் நமோ நாராயணா வர பாட்டு எது? அடி நல்வழக்கொண்டு பில்லா. எக்ஸலென்ட், வெரி குட். ஓகே, இப்போ எல்லா கொஸ்டினும் இங்கே கேட்டேன்னா எல்லா ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இப்போ இதுதான் கொடுக்குறேன், க்ளூ தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளவுதான் திருப்பல்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்தது நம்ம போலாம் வைராகிய பஞ்சகத்துக்கு. வைராகிய பஞ்சகம் அப்படிங்கறதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு? இப்போ எனி மாடியூல் இருந்தாலும் அதுல என்ன நம்பர் ஆஃப் வர்சஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்.
திருப்பல்லாண்டுல எத்தனை பாசுரம் இருக்கு? 6. ஓகே, வைராகிய பஞ்சகத்துல 6, திருப்பல்லாண்டுல 12. அது மாதிரி அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் யார் அதை கம்போஸ் பண்ணாங்கிறதுல நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளோட சம்ஸ்கிருத மாடியூல்ஸ் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணது சுவாமி தேசிகன் தான். ஸோ அது ஈஸி. இப்போ எந்த பெருமாள்ல குறிச்சி இத சொல்றார் சுவாமி தேசிகன் வைராகிய பஞ்சகத்தை? எந்த பெருமாள்? வரதன். அது எதுல இருக்கு? காஞ்சி வரதன். பெர்ஃபெக்ட். அது எதனால தெரியறது நம்மளுக்கு? அஸ்திமே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். அஸ்திமே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம் அப்படிங்கிறார். சோ அந்த ஹஸ்திகிரியில இருக்கிற பெருமாள் தான் எங்க குலதனம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது அர்த்தம் என்ன டைரக்டா கேட்க மாட்டோம். பெருமாள் தன்னுடைய குலதனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, ரிசைட் பண்ணுங்கோ அப்படின்னு ரெசிடேஷன் ரவுண்ட்ல கொஸ்டின் வரலாம். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் நாஸ்தி பித்ராஜிகம். சரியா? அப்புறம் தன அப்படிங்கிற சப்தத்தை எந்த ஸ்லோகத்துல எத்தனை தடவை பிரயோகப்படுத்திருக்கார் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஷரீர பத்தனாவதி ஸ்லோகத்துல கவுண்ட் பண்ணி அப்புறம் பாருங்க. இப்ப நான் ஆன்சர் சொல்லல, ஏன்னா ஏதாவது எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு டூ செல்ஃப் ஸ்டடி. இது கைடன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான கொஸ்டின், எதுக்காக வைராகிய பஞ்சகம் ஏற்பட்டது, எந்த கான்டெக்ட்ல வைராகிய பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சார்? அந்த ஸ்டோரி யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீயவனிகா சொல்லு. ஒரு ராஜா அவரை போயட்லாம் எழுத சொன்னார். அவர் அந்த ராஜா பத்தி அவர் சொன்னாரு, நான் பெருமாள் பத்தி தான் எழுதுவேன்னு அப்படி கம்போஸ் பண்ணாரு வைராகிய பஞ்சகம். ஓகே, வெரி க்ளோஸ் டு தி ஆன்சர். எனி மோர் டீடைல்ஸ்? விஷ்ணுவர்தன் சொல்லுமா. பால்ய ஸ்நேகிதர் வித்யாரண்யர் விஜயநகர சாம்ராஜ்யத்துல ராஜகுருவா இருந்தார். அப்போ அவர் சுவாமிய அங்க அந்த இடத்துல ஆஸ்தான வித்வான வரத்துக்கு வரிச்சார். அப்போ சுவாமி இந்த மாதிரி அரசரோட சபைக்கெல்லாம் வருதில்லை அப்படின்னு சொல்றதுக்காக அவர் அமைச்ச இது மெசேஜுக்கு ரிப்ளையா இந்த வைராகிய பஞ்சகத்தை அமைச்சார் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். எக்ஸலன்ட். ஸோ அதுதான் ஸ்டோரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி தேசிகனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துல அங்க ராயல் பண்டிட்டா இருந்தார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். சரி, நம்மளோட ஃப்ரெண்ட் இப்படி கஷ்டப்படுறாரே உஞ்சவிருத்தி எடுத்துட்டு அவருக்கும் கொஞ்சம் நல்ல பொசிஷன் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார். இந்த மாதிரி நீ ஜாயின் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சுவாமி தேசிகன் பரம வைராகியத்தோட திருப்பி அனுப்பிச்ச பதில் தான் இந்த வைராகிய பஞ்சகம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அரசர்கள்லாம் ஏதோ ஒரு ஸ்பெக் ஆஃப் லேண்டுக்கு தான் ஓனரா இருக்கா, அவளை பத்தி எல்லாம் என்னத்தை பாடுறது, எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிற உலகத்தே உடையவனா இருக்கிற பெருமாளை பத்தி தான் நான் பாடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சாதிக்கிறார் அதுல. ஸோ அது இந்த வைராகிய பஞ்சகத்துடைய பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்ட் வரைக்கும் தெரிஞ்சா போறோம். அப்புறம் என்னுடைய பைத்தாமகமான தனம் இந்த ஹஸ்தி சைலாகிரத்துல இருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த மலை, ஒரு மலை மேலதான் வரதர் இருக்காரு, நான் சேவிச்சிருப்பேன். குட்டி மலை மேல இருப்பார். அந்த மலை மேல இருக்கு எங்க பித்ரார்ஜிதமான சொத்து, எங்களோட தாத்தாவோட சொத்து அப்படிங்கிறார். பைத்தாமகம் தனம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தாத்தாவோட சொத்து தட் ரைட்ஃபுல்லி பிலாங்ஸ் டு த கிராண்ட்சன். இப்ப அப்பா சம்பாதிச்ச சொத்துன்னா அவரே சம்பாதிச்சாருன்னா அது அவரோட டிஸ்கிரிஷன்ல இருக்கும், தன்னோட பிள்ளை கொடுக்கணுமா வேண்டாமான்னு. வேற பேரனுக்கு அது டைரக்டா போய் சேர்ந்துரும். பேரனுக்கு ரைட்ஸ் உண்டு அந்த சொத்து மேல அக்கார்டிங் டு த லா. அதனால ரொம்ப அழகா லாஃபுல்லா சுவாமி தேசிகன் சொல்றாரு, இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு இருக்கு இந்த வேழமலையின் மேல, ஹஸ்தி சைலத்து மேல, எனக்கு வேற என்ன தனம் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். ஸோ அது ஸ்டோரி. அடுத்தது பரமார்த்த ஸ்துதி. பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது எந்த ஊர் பெருமாளை பத்தி யாருக்கா தெரியுமா? திருப்புட்குழி விஜயராகவன். திருப்புட்குழி அப்படிங்கிற கஷேத்திரத்துல இருக்கிற விஜயராகவ பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம் பரமார்த்த ஸ்துதி. இப்ப பரமார்த்த ஸ்துதியில சுவாமி தேசிகன்
யார பத்தி கொண்டாடுறார் அப்படின்னு கேட்டா ரணபுங்கவன் அப்படின்னு யுத்தத்துல சாமர்த்தியத்தோட நின்ற ராமபிரானை பத்தி பாடுற ஸ்தோத்திரமா இது அமையிறது. இதுல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இதுல. முதல்ல வந்து ஜட்டாயுவை பத்தி, ஜட்டாயு புஷ்கரணிய பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல என்னது, அது என்னது? ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர. பர்ஃபெக்ட். முதல் ஸ்லோகம் கிருத்ர சரஸ் அப்படின்னு ஜட்டாயு தீர்த்தத்தை பத்தி சொல்ற ஸ்லோகம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஜட்டாயு மென்ஷன் பண்ற ஸ்லோகம். சூப்பர். நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயு அப்படின்னு முடியுது. இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தியா பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த வருஷம் அதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் 23 பேட்ச் கிட்ஸ் வந்துடுவா. அவளுக்கும் சேர்த்து பண்ணலாங்கிறதுனால இந்த வருஷம் அதை பண்ணல. எனிவேஸ் இந்த வருஷம் பூர்த்தியா நம்ம பெரிய ராமர் ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டோம், மகாவீர வைபவம். ஸோ இந்த குட்டி ஸ்தோத்திரத்துல நெக்ஸ்ட் இயர்க்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். பட் சில விஷயங்கள் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் எது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதுல எதை பத்தி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, பெருமாள் வந்து விபீஷண சரணாகதி லீலைய நடத்தி காமிச்சார் ராமாவதாரத்துல. அப்போ விபீஷணன் வந்து சமுத்திர கரை மேல நின்றார். அப்போ எல்லாரும் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னா, ஆனா பெருமாள் விபீஷணனை சேர்த்துட்டார். இதை நம்ம பார்த்திருக்கோம், மகாவீர வைபவத்தை பாக்குறச்சு டீட்டெயில்டா பார்த்திருக்கோம் இந்த போர்ஷனை. அப்போ பெருமாள் வந்து சுக்ரீவனை போய் அழைச்சின்னு வர சொன்னார் விபீஷணனை. அப்போ ஒரு வார்த்தை சொல்லி அமிச்சார். அது என்னன்னு கேட்டா, விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னார். அங்க விபீஷணன் இருக்கான், அவன் அழைச்சிட்டு வா. ஒரு கால் விபீஷணன் வேஷத்துல ராவணனே இருந்தாலும் பரவாயில்ல, ராவணனே வந்தாலும் பரவாயில்ல, அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். சோ அதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, யாரா இருந்தாலும் அவ சத்ருவாகவே இருந்தாலும் சரி, சரண் அப்படின்னு வந்துட்டாள்னா, என்ன அடைக்கலம் கொள்றது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டாள்னா, எங்கிட்ட ரெஃப்யூஜ் சீக் பண்ணிட்டு வந்துட்டாள்னா, கண்டிப்பா அவளுக்கு அபயம் கொடுக்கறத விரதமா வச்சுருக்கேன். அவளுக்கு நான் ரெஃப்யூஜ் கொடுப்பேன், அவளை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். சோ அத பத்தி ஒரு ஸ்லோகம் வருது. அது என்ன ஸ்லோகம்? இனி ஐடியா? சரணாகத. சூப்பர். அதுல எதிவா ராவண இத்தியுதீரிதம் தே அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ எதிவா ராவண ஸ்வயம் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். அதை அப்படியே எடுத்து சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிச்சிருக்காரு. சோ உங்களுக்கு கொஸ்டின் கிடைச்சு ராபிட் ஃபயர்லயோ இல்ல ரெசிடேஷன்லயோ விபீஷண சரணாகத்தியை குறிக்கக்கூடிய ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல ராபிட் ஃபயர்ல விபீஷண சரணாகதியோட ரிலேட்டட் ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டா அந்த நம்பரோட சொல்ல தெரியணும். இப்ப 8வது ஸ்லோகம் சரணாகத பிரதிமாம் அப்படின்னு சொல்ல தெரியணும். ராபிட் ஃபயர்ல கேட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமும் கேட்போம். இப்ப இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் பரமார்த்த ஸ்துதியில என்னன்னு கேட்டா, பெருமாள் என்னம்மா அமிர்தா கொஸ்டினா? சாரி ஃபார் இன்டரப்டிங், முடிச்சிரல நான் நோ ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இல்லைன்னு கேட்டோம்னா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரு யாகம் பண்றா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சரணாகத்தனை ரட்சிக்கிறது அப்படிங்கறதா அந்த யாகமா. யார் வந்து பெருமாள் கிட்டக்க ரெஃப்யூஜ் சீக் பண்றாளோ, யாரு சரண்டர் பண்றாளோ அவளை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கார். அதுக்காக ஒரு யாகம் பண்றார். அவனம் அப்படிங்கிறது அந்த யாகம். அவனம்னா டு ப்ரொடெக்ட் அப்படின்னு அர்த்தம். சோ அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் அப்படிங்கிறார். சோ அது எப்படி பண்றார் அப்படின்னு கேட்டா, யாகங்கிறது எப்பவுமே தர்ம பத்னியோட சேர்ந்து பண்ணணுமா. அதுதான் கமலா நிரபாய தர்ம பத்னி அப்படிங்கிற ஸ்லோகம். சோ பெருமாள் செய்யக்கூடிய யாகத்தை சொல்ற ஸ்லோகம் எது அப்படின்னு கொஸ்டின் வரலாம். சோ அது ஸ்லோகா 5 கமலா நிரபாய தர்ம பத்னி. இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ், ஜஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதாச்சா? இப்போ இந்த 3 விஷயங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கோதாஸ்துதி இருக்கு உங்களுக்கு. இப்போ கோதாஸ்துதியில சில முக்கியமான நோட்ஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கோதாஸ்துதி அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் சாதிச்ச ஊர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா அங்கதான் ஆண்டாள் இருக்கா. இந்த கோதாஸ்துதி சாதிச்சதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து கேசவ் தெரியுமா? சொல்லுக்கண்ணா சொல்லுங்க. சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுதினாரு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து மகாபிரதோஷம் ஆடினேன். அது அன்னைக்கு சாயங்காலம் வந்து அதனால வந்து சுவாமி தேசிகன் வந்து
அவர் வந்து யூஸ்வலா வந்து மகாபிரதேசம் அன்னைக்கு வந்து மௌன விரதம் எடுப்பாரு. அதனால வந்து அன்னைக்கு ஆண்டாள் புறப்பாடு இருந்தது. ஆனா வந்து சுவாமி தேசிகன் வந்து அப்புறம் ஆண்டாள மங்களாசாசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேற வீதியில ஒரு வீட்டுல போய் இருந்துட்டாரு அடியேன். அன்னைக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா வெள்ள வந்து வாத்திய சுத்தம் கேட்டதடியே. வெள்ள வந்து பார்த்தா ஆண்டாளே வந்து நின்றாடியே. என்ன ஆச்சுன்னா ஆண்டாளோட புறப்பாடு மாட வீதியில யாரோ போயிட்டா. அதனால வந்து அந்த ஆண்டாள் வந்து இந்த வீதியில வந்திருக்கா. ஒண்ணு வந்து ரொம்ப எமோஷனலா நான் வந்து அப்புறம் ஆண்டாள தேடி போய் வந்து ஸ்தோத்திரம் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா ஆண்டாளே இங்க வந்துட்டான்னு சொல்லி கோதாஸ்துதி பாட்டாரு. எக்ஸலன்ட் கண்ணா, ரொம்ப அழகா சொன்ன கதைய. ஸோ இதுதான் கோதாஸ்துதியினுடைய ஸ்டோரி. ஆண்டாள் வந்து ரொம்ப பரமானுகிரகமா சுவாமி தேசிகன் கிட்டக்க வந்து ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு போனா அப்படிங்கறதா ஸ்டோரி. ரெண்டு விதமா இந்த ஸ்டோரியை சொல்றா. ஒண்ணு கேசவ் சொன்ன மாதிரி மகாபிரதோஷத்தன்னைக்கு சுவாமி தேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்ததுனால பிரதோஷத்துல பேச மாட்டா பெரியவாள்லாம், அதனால அவரும் பேசாம இருந்துட்டு இருந்தார். அப்புறமா போய் சேவிச்சுக்கலாம் ஆண்டாள அப்படின்னு நினைச்சுட்டார். ஆனா ஆண்டாள் அன்னைக்கு வீதி புறப்பாட அவர் இருக்கிற வீதி வழியா ஏறி அவளுடைய சௌலபியாதி குணங்களை எல்லாம் காண்பிச்சு அதனால ரொம்ப பாவுக்கமாகி சுவாமி தேசிகன் அந்த ஸ்தோத்திரத்தை பாடினாருங்கிறது ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி இதே மாதிரிதான். பட் சுவாமி தேசிகன் என்ன நினைச்சாரா, ஆண்டாளுடைய பெருமை எப்படி பாடி முடிக்கிறது, அதனால அவ பாடாம இருக்கிறதே தேவையில்லையோ அப்படின்னு அவருக்கு தோணிடுதான். போய் ஆண்டாளை சேவிச்சுட்டு வந்தார். ஆனா ஸ்தோத்திரம் ஒன்றும் பண்ணல. ஏன்னா இந்த ஆண்டாளுடைய பெருமை எப்படி நம்ம ஸ்தோத்திரத்துக்குள்ள அடக்கிறது அப்படின்னு அவருக்கு தோணிடுதான். அதனால he chose to remain quiet. அப்பதான் ஆண்டாள் வெளியில வந்து ஏறி அவளுடைய தயாதி குணங்களை எல்லாம் காண்பிச்சு ஸ்தோத்திரத்தை அவசியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய மௌனத்தை கொலைச்சாள். மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்வதியாக அப்படின்னு வருது இல்லையா? எத்தனாவது ஸ்லோகம் அது? செகண்ட் ஸ்லோகம். வெரி குட். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்லோகம் ஆஃப் கோதாஸ்துதி. tells us the story behind கோதாஸ்துதி. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். எந்த ஸ்லோகம் கோதாஸ்துதி கதையை நம்மளுக்கு சொல்றது, அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். ஓகே, இப்ப செகண்ட் ஸ்லோகத்துக்கே முதல்ல போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலயும் கேள்வி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சரணடையறார் சுவாமி தேசிகன் கோதாதேவிய. கோதாமனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி இல்லையா? சோ கோதாதேவிய சுவாமி தேசிகன் சரணடைந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்ல தெரியாது. அதாச்சா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்லோகம் என்னன்னா 6th ஸ்லோகம். இந்த 6th ஸ்லோகத்துல பல நதிகளுடைய பேரை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது என்னென்ன நதிகள் அப்படின்னு கேட்டா ஷோணா, துங்கபத்ரா, சரஸ்வதி, விரஜா, நர்மதா, கோதாவரி. 6 நதிகள். ஷோணாதரேபி ஸ்லோகத்தை சொன்னேன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா கம்பேரிசன் ஆஃப் நதீஸ் வித் கோதாவரி. என்னம்மா அக்ஷரானந்த ஸ்ரீதா சொன்னேலா? நதி நேம் சொல்றேன். ஷோனா அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அந்த ஷோனா மாதிரி கோதாதேவியினுடைய அதரங்கள் இருக்கு. அதரங்கள்னா லிப்ஸ். ஷோனான்னு ரெட் கலர்னு அர்த்தம். ஷோனாங்கிறது ஒரு நதியினுடைய பேரும். ஸோ கோதாதேவி அப்படியே கோரல் மாதிரி லிப்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஷோனா அதரே அபி அப்படிங்கிறார். அப்புறம் குச்சயோரபி துங்கபத்ரா அப்படிங்கிறார். கோதாதேவியோடைய ஃபார்ம், அவளுடைய பியூட்டி அப்படிங்கிறது வந்து துங்கபத்ரா நதி மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். துங்கபத்ரா நதி மாதிரினா என்ன அர்த்தம்னு கேட்டா துங்கமாவும் பத்ரமாவும் இருக்கு. அதாவது ரொம்ப கிரேட்டாவும் மங்களகரமாவும் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு துங்கபத்ரா நதியினுடைய பேரும் அந்த இடத்துல வருது. அடுத்தது 3வது சரஸ்வதி அப்படிங்கிற நதி. வாசாம் பிரவாக நிவஹேதி சரஸ்வதித்வம் அப்படிங்கிறா. சோ கோதாதேவியினுடைய வாக்கு எப்படி இருக்கு? வாக்குன்னா என்ன? அவளுடைய சொற்பொழிவு, அவ பேசுற தன்மை, அவளுடைய பேச்சு. அவளோட பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா சரஸ்வதி நதி மாதிரி இருக்கு. சரஸ்வதி நதி ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமா, ரொம்ப அப்படியே பிரவாகமா நான் ஸ்டாப்பா ஓடுமா, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். சரஸ்வதி அப்படிங்கிற சொல்லுக்கும் வாக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரஸ்வதிங்கிறது நதியினுடைய பேரு. அதுக்கப்புறம் அப்ராகிருதைஹி அபிரசைஹி விரஜா ஸ்வபாவாத் அப்படிங்கிறார்.
கோதாதேவியினுடைய ஸ்வபாவம் ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவ வந்து அப்ராகிருத்தமானவள். வாட் யூ மீன் பை தட்? பிராகிருத்தம் அப்படின்னா பிரகிருதி சம்பந்தம் உடையது. பிரகிருதி அப்படிங்கிறது என்னது? இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த என்வாயர்மெண்ட், நேச்சர், பிரகிருதி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். பட் அது வந்து இந்த பிலசாபிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த சம்சாரத்தை குறிக்கிறது. சோ பிரகிருதி அப்படிங்கிறது சம்சாரம்னு வச்சுட்டோம்னா, பிராகிருத்தமான விஷயங்கள்னா இந்த சாம்சாரிகமான விஷயங்கள். இப்ப கோதா எப்படி இருக்கா, ஆண்டாள் எப்படி இருக்கா? அவ என்ன பிராகிருத்தமானவளா? அவ என்ன நம்மள மாதிரி இந்த உலகத்தை சேர்ந்தவளா? கிடையாது இல்லையா? அவ வந்து அப்ராகிருத்தமானவள். ஷீ இஸ் டிஃபரெண்ட். இந்த பிரகிருதி மண்டலத்துல சேர்ந்தவ மாதிரி கிடையாது. இப்ப பிரகிருதி மண்டலத்துல, சம்சார மண்டலத்துல இருக்கிற நம்மளுக்கெல்லாம் 3 குணங்கள் உண்டு அப்படின்னு ஜெனரலா சொல்லுவா. அது என்னன்னு கேட்டா சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள். பட் அப்ராகிருத்தமா இருக்கிறவாளுக்கெல்லாம், those who do not belong to this பிரகிருதி மண்டலம் ஒரு சம்சார மண்டலம், அவளுக்கெல்லாம் ஒரே ஒரு குணம் தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டா சத்வகுணம். அதுவும் வெறும் சத்வகுணம் கிடையாது, சுத்த சத்வகுணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. அது ரொம்ப சூப்பர் பியூரா இருக்கக்கூடிய ஒரு குணமா. அந்த மாதிரிதான் கோதாதேவி இருப்பா. அதனால அவ எப்படி இருக்கான்னு கேட்டா, அவ வி ரஜாவா இருக்கலாம். வி ரஜான அர்த்தம் ரஜோகுணம் இல்லாதவள். ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் அவளுக்கு கிடையாது. she is only made of சத்வம், சுத்த சத்வமயமான அப்ராகிருத்தமானவள் கோதாதேவி. அதுதான் அப்ராகிருதைஹி அபிரசைஹி வீரஜா ஸ்வபாவாத். சோ இப்ப என்ன கிடைச்சது நம்மளுக்கு? கோதாதேவி எப்படி இருக்கா? அவ ஷோனா மாதிரி இருக்கா. ஏன்னா அவளுடைய அதரங்கள், தட் இஸ் லிப்ஸ், உதடு, அது ரெட்டா இருக்கு. ஷோனா நதியும் ரெட் கலர்ல இருக்குமா. ஷோனா அப்படிங்கிற வேர்டுக்கே ரெட் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சோ கோதாதேவியினுடைய அதரங்கள் ஷோனா மாதிரி இருக்கு. அதனால ஷோனா நதி அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது குச்சயோரபி துங்கபத்ரா. அவளுடைய பிசிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததா. துங்க அப்படின்னா உயர்ந்தது, பத்ரா அப்படின்னா மங்களகரமானது. ரொம்ப கிரேட்டாவும் ரொம்ப மங்களமயமாகவும் ஆஸ்பீஷியஸாவும் இருக்கு. அதனால துங்கபத்ரா மாதிரி அவ இருக்கா அப்படின்னு துங்கபத்ரா நதியினுடைய பேர் வந்தது. 3வது அவளுடைய வாக்கு. அவ பேசுறது அப்படிங்கிறது சரஸ்வதி நதி மாதிரி பிரவாகமா இருக்கு. அதனால சரஸ்வதிங்கிற பேர் வந்தது. 4வது விரஜா அப்படிங்கிற நதி மாதிரி அவளுடைய ஸ்வபாவம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவ அப்ராகிருத்தமானவள். அவளுக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற ரஜோகுணம், தமோகுணம் அதெல்லாம் கிடையாது. அதனால அவ விரஜா மாதிரி இருக்கா. விரஜானா ரஜோகுணம் இல்லாததுன்னு அர்த்தம். விரஜாங்கிறது ஒரு நதியினுடைய பேரும். இப்ப இந்த விரஜா நதி எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். அது எங்க இருக்குன்னு கேட்டா, அதுதான் பார்டர் லைன் நதியாம். இந்த சம்சார மண்டலத்துக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஒரு பார்டர் லைன் எது அப்படின்னு கேட்டா, அதுதான் விரஜா அப்படிங்கிற நதி. சோ அந்த விரஜாவாவும் கோதாதேவி இருக்கலாம். கடைசியில சொல்றார், கோதாபி தேவி கமிதுஹு நனு நர்மதாசி அப்படிங்கிறார். நீ நர்மதை மாதிரியும் இருக்கியே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம பரிகாச பேச்சுக்களை பெருமாளை பார்த்து பேசக்கூடியவளாம் கோதாதேவி. பரிகாச பேச்சுன்னா என்ன? சும்மா விளையாட்டா, லீலையா, ஃப்ரெண்ட்லியா, சுவாதீனமா பெருமாள் கிட்டக்க கோதாதேவியால பேச முடியுமா? பெருமாளோடையே சமமா நின்று பேசுவா, அழகா பேசுவா, சந்தோஷமா பேசுவா அப்படின்னு அர்த்தம். சோ நர்மதா, சரஸ்வதி 2 நதிகளும் கோதாதேவியினுடைய பேச்சை பத்தி தான் சொல்றது. சரஸ்வதி அப்படிங்கிறது அவளுடைய பேச்சு பிரவாகத்தை பத்தி சொல்றது. நர்மதா அப்படிங்கிறது அவளுடைய பேசுற ஸ்டைலை பத்தி சொல்றது. சோ எப்படி பேசுவா கோதாதேவி அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஃப்ரீ ஸ்டைல் டாக்கிங், பெருமாளோட கூட ரொம்ப கலந்து பழகி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுக்களை பேசுவா. அதனால அவ நர்மதா மாதிரி இருக்கா அப்படின்னுட்டா. இவளுக்கு கோதானே பேரு, அதனால கோதாவரி நதியும் அந்த இடத்துல கிடைச்சுடுறது. சோ 6 நதிஸ் அதோட பேர் வருது. இப்ப இந்த ஸ்லோகம் மட்டும் மீனிங்ஸ்க்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்ப தோன்றது. அதனால இதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணிட்டோம். நீங்க யாராவது இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டேஜ்லன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மீனிங்ஸ் ரவுண்ட்ல சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும், கோதாஸ்துதி ஸ்லோகா 6 மட்டும், சரியா? ஓகே, இப்போ இதுக்கு மேல கோதாஸ்துதியில இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
கோதாதேவிக்கும் வால்மீகி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஸ்லோகா 7 வல்மீகத ஸ்ரவணத்தோ அப்படிங்கிறது. I is not going into the details of all of it, ஏன்னா அது ஜாஸ்தி ஆயிடும் உங்களுக்கு. அடுத்த வருஷம் கோதாஸ்துதி மீனிங் மாடியூல்ல இருக்கு, ஸோ அப்ப பண்ணிக்கலாம். இப்ப வெறுமை இதை தெரிஞ்சுக்கோங்க. வால்மீகி பகவானுக்கும் கோதாதேவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றது 7வது ஸ்லோகம். அதே மாதிரி மற்ற ஆழ்வார்களுக்கும் கோதாதேவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றது 8வது ஸ்லோகம், போக்தும் தவ அப்படிங்கிற ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல கோதாதேவிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பாடுறார் சுவாமி தேசிகன். அது 9வது ஸ்லோகம். சரியா? அப்புறம் ஸ்பெசிபிக்கா பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு 10th ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஐ வில் ரிப்பீட். 7th ஸ்லோகத்துல வால்மீகி மகரிஷிக்கும் கோதாதேவிக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னார். 8th ஸ்லோகத்துல மற்ற ஆழ்வார்களுக்கும் கோதாதேவிக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னார். 9th ஸ்லோகத்துல லக்ஷ்மி தேவிக்கும் கோதாதேவிக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னார். 10th ஸ்லோகத்துல பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னார். பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார் பேர் வந்ததுன்னா கோதாக்கு அப்பா ஆயிட்டார் அவர், அதனால அவர் பெரியாழ்வார் ஆயிட்டாராம். அவர் எல்லா ஆழ்வார்களோடையும் கிரேட் ஆயிட்டாராம். 11th ஸ்லோகால சவுத் டைரக்ஷனுக்கு கோதாதேவியால ஒரு கிரேட்னஸ் வந்தது அப்படிங்கறத சொல்றார். திக் தக்ஷிணாபி அப்படின்னு சொல்றார். தக்ஷிணா திக்கு அப்படின்னா சதர்ன் டைரக்ஷன், அந்த சவுத் டைரக்ஷனுக்கே ஒரு பெருமை வந்து கொடுத்தான் கோதாதேவினால, அத சொல்றார். அப்புறம் 12th ஸ்லோகால கோதாவரி அப்படிங்கிற நதிக்கு கோதாதேவியால என்ன பெருமை வந்தது அப்படிங்கறத சொல்றார். ஆச்சா? இதோட பிரத்யேகமான ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்சு போயிட்டு, இதுக்கப்புறம் 13th ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 21st ஸ்லோகம் 22nd ஸ்லோக பர்யந்தம் கோதா ரங்கமன்னாருடைய விவாக பிரகரணத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். ஸ்லோகா 13 to ஸ்லோகா 22. ஸோ இது வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டினா வரலாம். கோதா விவாகத்தை பத்தி எத்தனை ஸ்லோகம் சாதிச்சிருக்கார், எந்த ஸ்லோகம் நம்பர்ல இருந்து எந்த ஸ்லோகம், இல்ல கோதாதேவியினுடைய விவாக பிரகரணத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம் சொல்லுங்க, கடைசி ஸ்லோகம் சொல்லுங்க, என்ன வேணா வரலாம் கொஸ்டின். ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்லோகா 13 to 22 கோதாதேவியினுடைய கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம் பிரகரணம். சரியா? அதுக்கப்புறம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்லோகா 24. அதுல என்ன சொல்றாரு நம்ம கண்ணா? அக்ஷரா சொல்லு கண்ணா. அதே நம்ம ஸ்லோகா ஸ்டார்டிங் சொல்றல பெரியாழ்வார் எப்படி நேம் வந்தது அது வந்து தாத்தஸ்துதே ஸ்லோகா 10. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோகா 24 இப்ப ரொம்ப முக்கியம். ஸ்லோகா 24ல என்ன சொல்றார் சுவாமி தேசிகன்னா, இந்த ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் பெருமாள் பக்கத்துல இருக்கா இல்லையா, பூமாதேவியினுடைய அவதாரம் தான் கோதாதேவி. சோ ஒருத்த வந்து ரொம்ப பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு பெருமாள் முன்னாடி போய் நின்னா அப்படின்னா பெருமாளுக்கு அவனை பார்க்க பிடிக்கலையாம். இவ்வளோ பாவம் பண்ணிட்டு வந்திருக்கான், இவனுக்கு என்னத்த நம்ம அபயம் கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் சேட் ஆயிடுவாராம். அவருக்கு நம்மளை பார்க்க பிடிக்காதான். அதனால என்ன பண்ணுவார், இப்படி மூஞ்சியை திருப்பின்றுவாராம். ரைட் சைட்ல மூஞ்சியை திருப்பிண்டா ரைட் சைட்ல தான் ஸ்ரீதேவி இருக்கா, லக்ஷ்மி தேவி. அவ உடனே சொல்லுவாளாம், பாவம் குழந்தை போனா போறது, அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுங்கோ அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாளாம். அதுவும் பெருமாளுக்கு கேட்க பிடிக்கல. என்னது இது அநியாயமா, எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற நீனு, இதெல்லாம் அவசியமே இல்லை, அவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், எப்படி அவனை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து லெஃப்ட் சைட்ல திரும்பின்று வரான். லெஃப்ட் சைட்ல திரும்பினா அங்க யார் இருக்கா, அங்கதான் கோதாதேவி இருக்கா. கோதாதேவி தானே பூமாதேவி, பூமாதேவியினுடைய அவதாரம் கோதாதேவி. சோ அந்த பூமாதேவியான கோதாதேவி திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாளாம், ஐயோ பாவம் அவன் போனா போறது, மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம். சோ இப்ப எந்த பக்கமும் திரும்பி பார்க்க முடியலையாம் பெருமாளால. அதனால வந்து அந்த ஜீவனை பார்த்து வேற வழி இல்லாம முன்னாடி நிக்கிறவனை பார்த்து அனுகிரகம் பண்ணியே தீரணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு நிலைமை வந்துடுமா. சோ சுவாமி தேசிகன் சொல்றார், அம்மா கோதாதேவியே நீ மட்டும் லெஃப்ட் சைட்ல இல்லைன்னா பெருமாள் லெஃப்ட் பக்கமே திரும்பிட்டு இருந்திருப்பார், என் பக்கமே பார்த்திருக்க மாட்டார். அதனால நீ அங்க இருக்கிறதுனால நான் பொழைச்சி போனேன் அப்படின்னு சொல்ற.
ராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. ஸோ அது அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஆச்சரியமான தாத்பரியம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். பாக்கி அடுத்தது தியான ஸ்லோகம். கோதாதேவியினுடைய தியான ஸ்லோகம் எதுன்னு கேட்டா சதமகமணி நீலா அப்படிங்கிற தியான ஸ்லோகம். அதுல சாரு கல்ஹார ஹஸ்தா அப்படின்னு எப்படி ஒரு செங்கல் நீர் தாமரை, செங்கல் நீர்னா தாமரை மாதிரி அது ஒரு புஷ்பம், ஒரு வாட்டர் ஃப்ளவர், அது வாட்டர் லில்லி, அதை தரிச்சுட்டு இருக்கா ஆண்டாள் அப்படின்னு சொல்றார். ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக வினிதாவி ஸ்ரக்விர் ஆகிருஷ்டநாதா விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா அப்படின்னு சொல்றார். விஷ்ணு சித்தாத்மஜா அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றார். அதாவது விஷ்ணு சித்தருடைய ஆத்மஜா, பெரியாழ்வாருடைய பெண். அந்த பெரியாழ்வாருடைய பொண்ணை தியானம் பண்ண வேண்டும். அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ கையில செங்கல் நீர் புஷ்பத்தை தரிச்சுட்டு இருக்கா. இப்படி வளைஞ்ச திருமேனியோட இருக்காளாம். வளைஞ்ச திருமேனின்னா என்ன, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஸ்லைட்லி பெண்ட் பொசிஷன்ல இருக்கா. அதே மாதிரி அவ சூடி களைந்த புஷ்பத்தை அவளோட நாசம் தரிச்சுட்டு இருக்கார். அவ சூடி கொடுத்த நாச்சியார் இல்லையா, அந்த விஷயம். அப்புறம் அவ பெரியாழ்வார் பெண். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கோதாதேவியை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கடைசி ஸ்லோகமானது பலஸ்ருதி ஸ்லோகம். ஸோ ரேபிட் ஃபயர்ல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். கோதாஸ்தியில தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லலாம். தியான ஸ்லோகத்தினுடைய ஆரம்ப வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்கலாம். பலஸ்ருதியினுடைய ஆரம்ப வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்கலாம். பலஸ்ருதி ஸ்லோகத்தினுடைய நம்பர் கேட்கலாம். தியான ஸ்லோகத்தினுடைய நம்பர் கேட்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? ஸோ திஸ் வாஸ் அபவுட் கோதாஸ்துதி. இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, அடுத்த மாடியூல் அபீதிஸ்தவம். இப்போ அபீதிஸ்தவத்துல ரொம்ப டீடைல்ஸ் பண்றது ரொம்ப சிரமம். அபீதிஸ்தவத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அபீதிஸ்தவத்துக்கு தெரியுமா? நல்லா தெரியும். முக்காவாசி பேர் வசுதா சொல்லுமா பேக்ரவுண்ட் ஸ்டோரி. என்னன்னா இப்போ வந்து முஸ்லீம் இன்வேடர்ஸ்ல ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள வந்துட்டா, அப்போ வந்து எல்லாருக்கும் பயமாயிடுது இப்ப பெருமாளுக்கு என்ன ஆக போறதுன்னு. அதனால யாரும் பயப்படாம இருக்கிறதுக்கு அபீதிஸ்தவம் சொன்னேன். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தி ஆன்சர். ஆனா வந்து இது சத்திய காலத்துக்கு வந்து. சரி, மஞ்சுலட்சுமி ஒரு தடவை சொல்றியா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்றியா? எனக்கு இது ஆகலடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்ரீஷா நீ சொல்றியா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கே. வசுதா சொன்னது சொல்லுவாங்க. வசுதா சொல்லிட்டா முக்காவாசி. அது என்னன்னாக்கா, முஸ்லீம் இன்வேடர்ஸ்லாம் வரச்சே சுவாமி தேசிகன் கர்நாடக தேசத்துக்கு கிளம்பி போயிட்டார். அப்புறம் அங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தார். அப்பயும் ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த அந்த சிச்சுவேஷன் ஆனது சரியாகல அப்படின்ன உடனே பெருமாள் கிட்ட அப்பீல் பண்ணி பயத்தை போக்கடிச்சு திருப்பி வந்து பெருமாள் அங்க கோயில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட பண்ணப்பட்ட ஸ்துதி அது அபீதிஸ்தவம் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து என்ன டீட்டெயில்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சொல்றேன் அடியன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு கோதாஸ்தியில. கோதாஸ்தியில டவுட்டா சொல்லு. 9th பாசுரமும் 12th பாசுரமும் என்ன இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு சொல்லுங்க. 9th பாசுரம் வந்து கோதாதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்றது. 12th பாசுரம் வந்து கோதாவரி நதிக்கு கோதாதேவியால என்ன பெருமை கிடைச்சுது அப்படிங்கறத சொல்றது. அடியனுக்கு ஒரு டவுட் அடியன். சொல்லுமா கண்ணா. அடியன் இங்க 6 நதியும் போட்டிருக்கு அடியன். ஆனா 5 நதி பற்றி தான் பேசிருக்கோம் அடியன். 6வது வந்து கோதாவரி அப்படிங்கிற நதி. ஏன்னா கோதாங்கிற பேர் வரதுனால கோதாவரி நதியையும் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு வியாக்கியானங்களை எழுதியிருக்கா. நர்மதா நதி வந்து கடைசியில வருது. அதான் அதை பத்தி நர்மதா பத்தி சொன்னோமே கண்ணா. நர்மதா அப்படிங்கிறது வந்து நல்ல பேச்சை உடையவள் அப்படிங்கறத காமிக்கிறது. அதாவது பரிகாச பேச்சுக்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். நர்மதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா
ரொம்ப நயமா பேசுறவ அப்படின்னு அர்த்தம். இப்ப பேச்ச பத்தி 2 நதிகள் சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன். ஒண்ணு சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிற நதி மாதிரி கோதா பேசினானா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த மாதிரி பிரவாகமா நான் ஸ்டாப்பா ஃப்ளோவோட பேசினா அப்படின்னு அர்த்தம். நர்மதா மாதிரி பேசினானா என்ன அர்த்தம்னு கேட்டா, ரொம்ப நயமா, அதாவது எப்படி சொல்றது, ஸ்டைலிஷா, ரொம்ப எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி, பெருமாளே அதை ரசிக்கிற மாதிரி பேசினா அப்படிங்கிறது நர்மதா அப்படிங்கிற நதியினுடைய பேச்சு ஸ்டைல்னால சொல்றார். ஸோ சரஸ்வதி அப்படிங்கிறது அவளுடைய ஸ்பீச்சோடைய இன்டென்சிட்டியை சொல்லிட்டு, நர்மதா அப்படிங்கிறது அவளுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை பத்தி சொல்ற. கிளியர் ஆயிட்டா? அடி அக்ஷரா சொல்லுங்கண்ணா. அனந்தஸ்ரீயா? சொல்லு. ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன், கேட்கல. அப்புறம் அடியன் அக்ஷரா. அடியன் 9th ஸ்லோகம் ஸ்டார்டிங் என்ன? மாதா சமுச்சிதவதி. 12th என்னமா ஸ்லோகம்? பிராயண தேவி பவதி. இதெல்லாம் அடியன் கேட்கணும் உங்கள்கிட்ட கொஸ்டினா இல்ல? எனிவேஸ் குவிஸ்ல அப்ப கொஸ்டினா கேட்கறேன், பரவாயில்ல. நீங்க குவிஸ் வச்சு அடியன்ல பாஸ் பண்ணும், அதுவும் முக்கியம் தான். கேட்ட உடனே சொல்லிட்டேன், பரவாயில்ல, நாட் பேட். அந்த மாதிரி நீங்களாமும் சொல்லணும், எந்த கொஸ்டின் எப்ப கேட்டாலும் சொல்லணும், சரியா? ஓகே. அடுத்தது வந்து இப்போ அபிதிஸ்தவம். சொல்லுங்கண்ணா. அபிதிஸ்தவம் வந்து மீனிங்க்கு இருக்கா? மீனிங்க்கு இல்ல, அதான் அபிதிஸ்தவத்துல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் மட்டும் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அது மட்டும் நம்ம போறோம். அபிதிஸ்தவத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். அபிதிஸ்தவம் எந்த பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம்னு கேட்டா அதுவும் சொல்ல தெரியும், அது ரங்கநாதனை பத்தின ஸ்தோத்திரம், சரியா? அதுல முக்கியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது 19th ஸ்லோகா. 19th ஸ்லோகால எப்படி பல பேருடைய பயத்தை போக்கினார் பெருமாள் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் லிஸ்ட் பண்ற. அதுதான் கயாது சுத வாயச த்விரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகணாம்பரீஷாதயா அப்படின்னு சொல்ற. சோ யாரெல்லாம் இருக்கா? கயாது சுதன் பிரகலாதன், வாயசம்ங்கிறது காக்கை, த்விரத புங்கவன்கிறது கஜேந்திரன், திரௌபதி தான், அப்புறம் விபீஷணன், அப்புறம் புஜங்கம அப்படிங்கிறது வந்து காளியனை சொல்றது, அப்புறம் விரஜகணங்கள் அப்படிங்கிறது கோபர்கள் கோபிகைகள் எல்லாரும், அதுக்கப்புறம் அம்பரீஷாதயா. சோ எத்தனை பேர் இருக்கா, யாருடைய பயத்தெல்லாம் பெருமாள் போக்கினார், அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா அதை வந்து ஸ்டோரியோட படிக்கலாம் சம்டைம். லிஸ்ட்ல சொல்றேன். கயாது சுத அப்படிங்கிறது பிரகலாதன், வாயச அப்படிங்கிறது காக்காசுரனை குறிக்கும். சரி, இதை ஜிஸ்ட்ஃபுல்லா சொல்லிடுறேன், யாருக்கு எப்படி பயத்தை போக்கினான்னு உங்களுக்கே ஸ்டோரி எல்லாம் தெரியும். சோ பிரகலாதனுடைய பயத்தை எப்படி போக்கினார் பெருமாள்? ஹிரண்யகசிப்பு பலவிதமான சேலஞ்சஸ கொடுக்கறச்சே, பலவிதமா அவனை கஷ்டப்படுத்துறச்சே வந்து காப்பாத்தி அவனுக்கு பயம் இல்லாம பண்ணார். அதுதான் கயாது சுத்தனுடைய பயத்தை போக்கினது. அடுத்தது வாயசத்தினுடைய பயத்தை போக்கினார். வாயசம்னா காக்கை. அந்த காக்கை 3 உலகமும் திரிந்து ஓடி களைச்சி வந்தது. அப்ப எவ்வளவு பயத்தோட அது ஓடி இருக்கும். ஆனா கடைசியில பெருமாள் அதோடைய பயத்தை போக்கி அதுக்கு அபயம் கொடுத்துட்டார். அதே மாதிரி த்விரத புங்கவன் அப்படிங்கிறது இந்த கஜேந்திரன் யானைய குறிக்கும். த்விரதனா யானை, த்விரத சிகரி சீம்னா அப்படிங்கிறதோ இல்லையோ, அது மாதிரி யானை. த்விரத புங்கவன் அப்படிங்கிறது யானைகளுடைய ராஜா, தட் இஸ் கஜேந்திரன். அந்த கஜேந்திரனுடைய பயத்தை போக்கினார், முதலைகிட்ட இந்த காப்பாத்தி அதனுடைய பயத்தை போக்கினார் பெருமாள். திரௌபதியினுடைய பயத்தை போக்கினார், அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து மானத்தை காப்பாத்தி பயத்தை போக்கினார். விபீஷணனுக்கு அபயம் அளித்தார் சமுத்திரக்கரையில, அதனால பயத்தை போக்கினார். புஜங்கமன் அப்படிங்கிறது இந்த இடத்துல, புஜங்கம்னா பாம்பு, இந்த இடத்துல எந்த பாம்புடைய பயத்தை போக்கினார்? காளியன் அப்படிங்கிற பாம்போட பயத்தை போக்கினார். அந்த காளியன் பாம்பு மேல் நர்த்தனமாடி அதனுடைய கர்வத்தை அடக்கினார். அப்ப அது பயந்து போயிடுத்து, எங்கேயாவது சம்ஹாரம் பண்ணிட போறாரோ பெருமாள்னு. ஆனா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனுடைய பயத்தை போக்கினார். அதே மாதிரி விரஜகணங்கள் கோபர்கள்லாம் பலவித பயத்துல இருந்தாலோ இல்லையோ, எத்தனையோ அசுரர்கள்லாம் இருந்தா எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்தினார். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா முக்கியமான கதை என்னன்னு கேட்டா இந்திரனுடைய கோபத்திலிருந்து காப்பாத்தினார். கோவர்தன கிரிய தூக்கி எல்லாரும் பயந்து போயிட்டா, இந்த மாதிரி மழை பெஞ்சா என்ன ஆறுது, எல்லாரும் வெள்ளத்துல போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறச்ச அந்த பயத்தை போக்கி காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அம்பரீஷனுடைய பயம் என்ன? அம்பரீஷனுக்கு என்ன பயம் இருந்தது? அம்பரீஷனுக்கு பயம் இருந்தா
அம்பரீஷனுக்கு பயமா இருந்தது. துர்வாசஸுக்குன்னா பயம் இருந்திருக்கணும், அவரனா சக்கரம் துரத்திட்டு. அம்பரீஷனுக்கு என்ன பயம் இருந்திருக்கலாம்? அக்ஷரா வசுதா எல்லாரும் இருக்கேன். வேற யாரு? ஆஷ்ரித் சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஆஷ்ரித், வசுதா, அக்ஷரா, ஸ்ரவன் எல்லாரும் சொல்லலாம் வரிசையா. சொல்லுமா ஆஷ்ரித். அடியன் வந்து வந்து ஃபாஸ்ட் பண்ணணும், வந்து துர்வாசர் முனிவர் தான் வந்து சாப்பிடணும். துர்வாசர் முனிவர் குளிக்க போகும்போது வந்து ரொம்ப ரொம்ப நேரமா ஆச்சு. அதனால அவன் அம்பரீஷன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து துர்வாச முனிவர் வந்து வந்தார். அப்ப வந்து ஒரு முடிய வந்து எடுத்து சாப பண்ண, அப்ப வந்து வரத்த ஆரம்பிச்சு. அப்போ அந்த முடி எடுத்து ப்ரோக்ராம் பண்ண உடனே பயந்து போயிட்டாரா அம்பரீஷன்? அந்த பயத்தை பெருமாள் சக்கரத்தை அமைச்சு கொடுத்துனாரா? அப்படி சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்றாரு. அதான சொன்னா அஷ்ரித்? அடியே அப்போ பயம் வந்து இல்ல, ஏன்னா வந்து சக்கரம் காப்பாத்தோட வந்து நம்பினேன். ஓகே, சோ அப்ப அவரோட பயம் அப்பயே போயிடுது. ரைட், வசுதா நீ சொல்லு. என்னன்னா துர்வாசர் வந்து நதியில குளிக்க போயிருந்த, அப்போ அதுக்குள்ள துவாதசி பாராயணம் பண்ணறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பண்ணலன்னா ஏகாதசி கம்ப்ளீட் பண்ணாதான் கணக்கு வராது. அதனால துர்வாசர் வரலன்னா அவர் கோவம் வரும்னு பயம் இருந்தது. அப்புறம் அது வந்து ஒரு மந்திரி வழியா இப்ப துவாதச பாராயண ஒரு செட்டு தண்ணி குடிச்சாலும் கவுண்ட் ஆயிடும். அதனால இப்படி பண்ணா கோச்சிக்க மாட்டார், அதனால குடிக்கலாம்னு சொன்னார். ஓகே, சூப்பர். நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. அக்ஷரா ஏதாவது இருக்கா நீ சொல்ல வேண்டியது? வசுதா சொன்னதா சொன்ன. சூப்பர். ஸ்ரவன் நீ அன்மியூட் பண்ணிருந்தே, நீ ஏதாவது சொன்னமாமா டிஃபரெண்டா? அதேதான், கரெக்ட், பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். சோ அவரோட பயம் என்னன்னா துவாதசி பாரண லோபம் ஆயிட போறதே, அது மிஸ் ஆயிட போறதேங்கிற பயம். அது ஜலபாரணைய பண்ணி காப்பாத்திட்டு பெருமாள். ஜலபாரணை அப்படிங்கிற ஒரு உபாயம் இருந்ததுனால அவருடைய பயமானது போயிடுச்சு. விஷ்ணுவர்தன் நீ ரேஸ் பண்ணியாம ஹேண்ட் ஏதாவது சொல்லணுமா உனக்கு? பை மிஸ்டேக் ரேஸ் பண்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அபிதிஸ்தவத்துல ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்னொரு ஸ்லோகம் என்னன்னு கேட்டா அந்த 22nd ஸ்லோகம், கலிப்பிரணிதி லட்சணை கலித சாக்கிய லோகாயத்தை இருக்கு இல்லையா? இதுதான் அந்த துருஷ்கர்கள் யவனர்கள் அவளையெல்லாம் ஒழிக்கணும் பெருமாள் அப்படின்னு பிரார்த்திச்சு சுவாமி தேசிகன் கேட்டுண்ட ஒரு ஸ்லோகம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கிட்டில கூட இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி சீன் செட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் 23rd ஸ்லோகம் அப்படிங்கிறது பிரத்யேகமா சக்கரத்தை பிரார்த்திச்ச ஸ்லோகம். திதிப்பிரபவ தேக வித்தான சோம சூரியாத்மகம் இருக்கும் இல்லையோ, அது வந்து எப்படி முடியாது? பிரவர்த்தே துதாம்னிதே மகதி தர்ம சக்கரஸ்திதன் அப்படின்னு முடியாது. ஸோ சக்கரத்தாழ்வார குறிச்சு பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். சக்கரத்தாழ்வார் தானே இந்த மாதிரி எதிரிகளை எல்லாம் ஒழிப்பார். அதனால அவர்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனையா இந்த ஸ்லோகத்தை வச்சார். இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 28வது ஸ்லோகம், யதிப்பிரவர பாரதீர சபரேண நீதம் வயா அப்படிங்கிற ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை எவ்வளோ வயசான தருணத்துல பண்ணினார் அப்படிங்கிறது குறிக்கப்படுறது. ஏன்னா பிரபுல்ல பலிதம் சிரஹா அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னைத்தானே. அதாவது பெருமாளுக்கு வந்து சுவாமி தேசிகனுக்கு வந்து தலையெல்லாம் நிறைச்சு போச்சான் இந்த ஸ்லோகத்தை பண்ணும் பொழுது. இந்த மாதிரி தலை நிறைக்கிற காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டா, இந்த யதீந்திரர் அதாவது யதிராஜ ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகளை சேவிச்சு என்னுடைய ஆயுசை கழிச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அதுக்கப்புறம் பலஸ்ருதி ஸ்லோகத்துல எல்லா விதமான பயமும் நீங்கி பத்ரம் கிடைக்கும், பயம் தஜத பத்ரம் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதான் அபிதிஸ்தவத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை, கயாது சுத்தம் தான் மெயின். அதே மாதிரி கலிப்பிரணிதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை இந்த துருஷ்கர்களை ஒழிக்கிறதுக்குன்னு பிரத்யேகமான பிரார்த்தனா ஸ்லோகமா வச்சுட்டார். அண்ட் சக்கரத்தாழ்வான பத்தின ஸ்லோகம் திதி பிரபவ அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டான ஸ்தோத்திரம். இதுக்கு மேல இல்ல நுனிப்புல் மேயறது நியாயம் இல்லை, அதனால இது போரும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மாடியூல்ஸும் இன்னும் பிரபந்தசாரம் ஒண்ணு இருக்கு. ஓகே, பிரபந்தசாரத்தை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, போன வருஷம் குவிஸுக்கு வந்த குழந்தைகளுக்கெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. பிகாஸ் ரொம்ப கஷ்டடார பிரபந்தசாரத்தை வாசிச்சுட்டு இல்லைங்க போன தடவை. அதனால
தெரியும் உங்களுக்குலாம். இந்த வருஷமும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஆழ்வாரை பத்தி எந்த பாசுரம் அப்படிங்கறது தெரியணும். அதுல என்ன பிரபந்தங்கள் அந்த ஆழ்வார்கள் பாடி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அதுலயே இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸா வரலாம். இல்ல ரெசிடேஷன் கொஸ்டின்லயும் கேட்கலாம். இப்ப பெரிய திருமொழி பாடின ஆழ்வாரை பத்தின பாசுரம் சொல்லுங்கோ அப்படின்னு ரெசிடேஷன் கொஸ்டின் வரலாம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சிம்பிள் தான். பட் சொல்றேன், இப்ப புதுசா வந்திருக்கிற குழந்தைகளுக்கு அது இன்னும் கொஞ்சம் நீங்க கவனிச்சு படிக்கணும். 22 கிட்ஸ் புதுசா வந்திருக்கேன் இல்லையா, நிறைய பேர். சில 21 கிட்ஸும் புதுசா வந்திருக்கேன், போன வருஷம் இல்லாதவா. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சு படிங்க. பிரபந்த சாரத்துல எந்த ஆழ்வாருக்கு எந்த பாசுரம், எந்த ஆழ்வார் எந்த பிரபந்தம் சாதிச்சிருக்கார், எந்த பிரபந்தத்துல எத்தனை பாசுரங்கள் இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் ரேபிட் ஃபயர்லயோ இல்ல ரெசிடேஷன்லயோ. அதுதான் பிரபந்த சாரத்தை பத்தி. இதை தவிர திருப்பாவை அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் படிச்ச அளவு டீடைல்ஸ்ல இருக்கு. அதனுடைய வீடியோவை அடியன் வந்து இந்த குவிஸ் குரூப்ல போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ லிங்க் போன வருஷம் நம்ம அது வந்து ஒரு ஃபுல் செஷனா பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாரும் திருப்பி அவசியம் கேட்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. ஸோ திருப்பாவை அதுல கவர் ஆயிடும். தசாவதார ஸ்தோத்திரமும் 21 and 22 பேட்சஸ்க்கு போன வருஷம் முழுக்க நம்ம வந்து தசாவதார ஸ்தோத்திரம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டு தட் டெப்த் அண்ட் டீட்டெயில் நம்ம முடிச்சிருக்கோம். 2020 கிட்ஸுக்கும் தசாவதார ஸ்தோத்திரம் அர்த்தத்தோட தெரியும். அதாவது முக்கியமா தசாவதார ஸ்தோத்திரத்துல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப அடியே அந்த பிபிடியை காட்டுறேன். அதே ஸ்டோரி வேல்யூ பிபிடி தான், நம்ம பார்த்தது தான். பட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டடுங்கிறத குயிக்கா சொல்றதுக்கு ஜஸ்ட் இதை காமிச்சு விடுறேன். ஸோ அவதாரங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இதை பார்த்தோம். ஸோ அவதாரங்கள் டாபிக்ல மெயினா என்ன நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த தசாவதாரத்தை பெருமாள் பண்ணத்துக்கான காரணம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுதான். எல்லாருக்கும் தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது எப்படி பண்ணுவார்னு கேட்டா, சாதுக்களை பரித்ராணம் பண்ணியும் துஷ்டர்களை விநாசம் பண்ணியும் பண்ணுவார் பெருமாள். சோ இந்த தசாவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இதுதான் சொல்றது நம்மளுக்கு. எந்த எந்த துஷ்டர்களை ஒழிச்சார் பெருமாள், எந்த நல்லவாளை காப்பாத்தினார் ஒரு அவதாரத்திலையும் அப்படிங்கிறது, பிராட்டியோட கூட இந்த அவதாரங்களை பண்ணினார் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. ஆல்சோ முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, பாகவதர்களுடைய நியமனத்தின் பேர்ல தான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினார் சுவாமி தேசிகன். தசாவதார ஸ்தோத்திரம் ஏன் கம்போஸ் பண்ணாருன்னு கேட்டா, டு ஈல்ட் டு தி அப்பீல் ஆஃப் பாகவதாஸ். சோ மத்ஸ்யாவதாரத்துல யாரை காப்பாத்தினார், யாரை சம்ஹரிச்சார், அண்ட் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய எந்த ஸ்லோகம் மத்ஸ்யாவதாரத்தை குறிக்கும், அதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த பிரளய ஜலத்தை ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் இன்னொரு கருத்தும் இருக்கு அதுல. அது என்னன்னு கேட்டா, அந்தஸ்தன்வத்து அதிவாரவிந்த அந்தஸ்தன்வதிவாரவிந்த ககனா நியூதன்வதி நாமப்பான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது வந்து என்னத்த சொல்றதுன்னு கேட்டா, இந்த மத்ஸ்யமூர்த்தி இப்படி தேடிண்டே போனாராம் வேதங்களை. அவர் தேடுற இடம் எல்லாம் அப்படியே தாமரை காடு பூத்தா மாதிரி இருந்துதான் அவருடைய கண்களுடைய ரிஃப்ளெக்ஷன் பட்டு. அந்த மாதிரி அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். சோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கூர்மாவதாரத்துல யாரை சம்மரிச்சார், யாரை காப்பாத்தினார். அண்ட் இந்த கூர்மாவதாரத்துல பார்க்கடலினுடைய அலைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டில் மாதிரி ஆயிடுத்து. அந்த மந்தர மலையினுடைய சொரிதல்ல அப்படி முதுக அது சொரிஞ்சு விட்டு இருக்கிறச்சே சௌக்கியமா படுத்துன்னு தூங்கினார் இந்த மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிறது, க்ஷமிக்கணும் கூர்மமூர்த்தி அப்படிங்கிறது. அதே மாதிரி வராக அவதாரத்துல யாரை காப்பாத்தினார், யாரை சம்மரிச்சார். இதுல முக்கியமான கருத்து முஸ்தேவ விஸ்வம்பரா அப்படிங்கிறது. அதாவது ஒரு கோரை கிழங்கு மாதிரி பூமி தேவியை தரிச்சுட்டு இருக்கார் பெருமாள் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, அந்த கோரை கிழங்குல என்ன முளைகள் வரும், ஸ்ப்ரவுட் ஆகும் இல்லையா ஒரு கிழங்கு இருந்தா, அந்த மாதிரி சிருஷ்டி எல்லாம் ஸ்ப்ரவுட் ஆக போறதா அந்த பூமியில இருந்து, அதுக்காக அதை சொல்றார். சோ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கப்படலாம்னா, பூமி தேவியை எந்த திருநாமத்தை வச்சு சொல்றார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா, அது விஸ்வம்பரா அப்படிங்கிற திருநாமம்னு சொல்ல தெரியணும். இது உங்களுக்கு எம்சிக்யூ டெஸ்ட்ல கேட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். அப்புறம் அடுத்தது நிருசிம்மாவதாரத்துல யாரை காப்பாத்தினார், யாரை சம்மரிச்சார். இதுல முக்கியமா எந்த ஆயுதத்தை வச்சு சம்மரிச்சார் அப்படிங்கிறத சொல்றார் சுவாமி தேசிகன். அதான் பாணிஜைஹி அப்படிங்கிறது நகங்களை குறிக்கும். நகங்களால பாணிஜம் அப்படின்னா நகம். ஏன் அதுக்கு அப்படி பேருன்னு கேட்டா, பாணினா கை, பாணிலேருந்து ஜனிச்சது, அதான் பாணிஜம், அதுதான் நகம். அந்த நகத்தால சம்ஹாரம். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, வைகுண்ட கண்டீரவனா இருக்கார். கண்டீரவன் அப்படின்னா, கண்டீரவம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். வைகுண்டத்துல இருக்கிற சிங்கம். அது எப்படி வந்தார் அவர், யாதிருச்சிகா, அப்படியே எதிர்ச்சையா வந்தார், சகசா வந்தார். அந்த இடத்துல தூண்ல இருந்து
சர்வசாதாரணமா அப்படியே இமீடியட்டா வந்துட்டார் ஹிரண்யகசிபு அடிச்ச உடனே. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, இந்த மகாசுர கிரஸ்தூனா பிதாமகி அபூத் அப்படிங்கிறார். அந்த மகாசுரனான இவனுடைய ஹிரண்யகசிபுவனுடைய பவனத்துல இருக்கிற அந்த தூண் பாட்டியா எடுத்து அப்படின்னு சொன்னார். ஏன் பாட்டியா எடுத்து? எல்லாருக்கும் பெருமாளுக்கே அது அம்மாவா எடுத்தோ இல்லையோ, அதனால பெருமாள் தானே எல்லாருக்கும் பிதா, அதனால அந்த பிதாவுக்கு அம்மா பாட்டி, பிதாமகி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வாமனாவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது நாசீர தாட்டி பட்டகா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன். இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தசாவதார ஸ்தோத்திர லெக்சர்ல. இப்போ அடியன் அதை வந்து டீட்டெயில்டா நடத்தலை, ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல் ஆஃப் யூ ஹவ் அட்டெண்டட் திஸ் செஷன் குவைட் மச் இன் டீட்டெயில். ஞாபகம் வரல, டவுட் இருக்கு அப்படின்னா அடுத்த தடவை டிஸ்கஷன் பண்றச்சே கேளுங்க. அதுக்கப்புறம் பரசுராமாவதாரத்துல இந்த தத்வா கர்மணி அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது என்ன பண்ணார் பரசுராமன் கேட்டா, எல்லா க்ஷத்ரியர்களையும் சம்ஹாரம் பண்ணினார் 21 தடவை. அதுக்கப்புறம் அந்த பூமியை கஷ்யப்பருக்கு தானம் பண்ணிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ராமாவதாரத்துல எப்படி ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு, தர்மோ விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு இருந்தாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரம் பலராம அவதாரம் ரெண்டுத்துலயும் என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு கேட்டா, அசுர சம்ஹாரம்னு ஒண்ணு இருந்த பொழுதிலும் பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கலப்பு மாதிரி, அதாவது சக்கரை மாதிரி, க்ஷீரம் சர்க்கரை ஏவ அப்படிங்கிற ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பக்க கௌரவ பட்டன அப்படிங்கிற ஃப்ரேஸும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்க தசாவதாரம் லெக்சரோடைய இதுல போய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது. ஸோ டீடைல்ஸ் ஆஃப் தி ஸ்லோகா வில் பி தேர் ஆஸ் பர் வாட் வி டிட் இன் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். எவ்ரி வேர்டுக்கு அர்த்தம்லாம் இருக்காது, ஆனா நம்ம ஸ்டோரி வேல்யூல எவ்வளவு டீட்டெயில பண்ணியிருக்கோமோ அது இருக்கும். ஸோ அங்க போய் பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் உங்களுக்குலாம். அதே மாதிரி நாதாயவ நம பதம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல எப்படி பெருமாள் வந்து யமுனைக்கு ஒரு ரசிகனா இருந்தார், அதே மாதிரி காளிய நர்த்தனம் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறது அது முக்கியம். அதுக்கப்புறம் கல்கி அவதாரத்துல இப்போ அர்ச்சாவதாரமா பெருமாள் ஏற்றிருக்கார், அதுதான் இப்ப காப்பாத்துற தன்மை. கடைசியில கல்கியா வந்து அவர் சம்ஹாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இச்சாமீன அப்படிங்கிற ஸ்லோகம் தான் வந்து சம்மரி ஸ்லோகம். அண்ட் பலஸ்ருதி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அது நான் உங்களுக்கு நடத்தலைன்னு நினைக்கிறேன். அது மேபி அடுத்த கிளாஸ்ல, அதாவது அடுத்த கிளாஸ் வந்து வில் பி டிஸ்கஷன் அபவுட் பேட்டர்ன் ஆஃப் த குவிஸ். அப்போ வந்து வித்யோதன்வதி ஸ்லோகத்துக்கு அடிய அர்த்தம் சொல்றேன், அது பண்ணணும் நம்ம. ஸோ தட் இஸ் அபவுட் மீனிங்ஸ். ஸோ எசென்ஷியலி திருப்பாவே அந்த தசாவதாரம் நீங்க நம்ம முன்னாடி நடத்தினத்திலேருந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை பண்ணிட்டு வாங்கும். இன்கேஸ் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நம்ம அதை பண்ணலாம். ஸோ பிளான் ஃபார்வர்ட் இஸ் லைக் திஸ். என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து 28th and 29th of November அன்னைக்கு ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் நடக்கும். பிகாஸ் நவ் வி ஹேவ் 33 participants in the quiz and we can have only 25 on stage that day. So 8 children will have to be eliminated. அந்த எலிமினேஷன் ரவுண்டு ரெசிடேஷனுக்கு மட்டும்தான் நடக்கும். அவாவா லெவல்க்கு ஏற்ற மாதிரி எலிமினேஷன் நடக்கும். இப்போ 20, 21 and 22க்கு அந்த 5 மாடியூல்ஸ் மட்டும்தான். 20 கிட்ஸுக்கு 9 மாடியூல்ஸ்லேருந்து ரெசிடேஷன் அசஸ்மெண்ட் மாதிரி நடக்கும். அதாவது அசஸ்மெண்ட் மாதிரி அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது, பட் ரொம்ப குவிக்காக இருக்கும். சட்டுன்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். யூ வில் நாட் பி கிவன் மச் டைம் டு திங்க். ஸோ ரொம்ப தரோவா இருக்கணும் மாடியூல்ஸ், அப்போதான் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை பண்ண வேண்டி இருக்கு, ஏன்னா அப்போதான் வந்து எலிமினேஷன் ஒன்று நடத்த முடியும். எலிமினேட் பண்றதுக்கு சத்தியமா இஷ்டம் இல்லை, ஆனா வந்து ஸ்டேஜ்ல வந்து நம்ம அகாமடேட் பண்ண முடியாது. வி டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ் ஃபார் more than 25. It is very difficult. போன தடவை நீங்களாம் பார்த்துருப்பேன், ஸ்டேஜ் ரொம்ப இடுறது 25 children இருந்தா. அதனால we have to have this elimination, and because all of you are so good, the elimination will be strict. அப்பதான் எலிமினேட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே நன்னா சொல்ற குழந்தைகள்னா, பட் அதுலயும் ரொம்ப ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாம சொல்றவாளை செலக்ட் பண்ணும்படியா இருக்கும். அதனால எல்லாருமே நல்லா படிச்சுன்னு வாங்கும். 28th and 29th, அதாவது அடுத்த ஃப்ரைடே இல்ல கமிங் ஃப்ரைடே சாட்டர்டே கிடையாது, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் 15 more days. ஸோ அந்த 2 நாள்ல எலிமினேஷன் நடக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பை 1st or 2nd of December we will have group allotment along with group leaders, and format of the quiz நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 15th or 16th of December அன்னைக்கு ஒரு மாக் செஷன் நடக்கும், மாக் குவிஸ்
ஜஸ்ட் லைக் ஹவு இட் வில் பி கண்டக்டட் ஆன் சங்கோஷ்டி டே. அதுதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன். சரியா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம். சான்ஸ்கிரிட் கிளாஸ்க்கு போக வேண்டிய குழந்தையெல்லாம் லீவ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. 2020 பேட்ச் கிட்ஸ் எல்லாம். சொல்லுமா அக்ஷரா. அந்த மாதிரி நம்பர் கேட்க மாட்டோம். ஆனா இப்ப நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் சிலதெல்லாம் நம்பரோட தெரியணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இன்னி செஷன்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் அப்படியே சும்மா ரேண்டமா இப்ப அபிதிஸ்தவத்துல 19 ஸ்லோகாஸ் வந்து அப்படின்லாம் கேட்க மாட்டோம். இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்ல, இன்னைக்கு கொடுத்த லிஸ்ட் ஐ திங்க் யூ வுட் ஹவ் நோட்டட் டவுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த அது அதுக்கு மட்டும் நம்பர், எல்லாத்துக்கும் கிடையாது, பயப்படாதீங்க. சரி ஓகே. மஞ்சுலஸ்ரீ என்ன கொஸ்டின்? மீனிங்ஸ் இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து பிபிடி மீனிங்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு பிபிடின்னு இல்ல கண்ணா. அதாவது தசாவதார ஸ்தோத்திரம் போன வருஷம் பூர்த்தியா படிச்சிருக்க இல்லையா நீங்க? ஸோ அது உங்ககிட்ட இருக்கும், எல்லாருக்குமே அந்த பிபிடி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓகே, தசாவதார ஸ்தோத்திரம் பிபிடி அனுப்பி வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருக்கு. திருப்பாவை அடியன் கிட்ட பிபிடி எல்லாம் இல்ல. போன வருஷம் நடத்தின செஷன் அடியன் வில் ஷேர், யூடியூப் லிங்க் இருக்கு. அது வந்து குரூப்ல இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன். போட்டேன்னாக்கா அது ஒரு 1 hour 1.5 hours செஷன், இல்ல மேக்ஸிமம் 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கேட்டேனாலே உங்களுக்கு திருப்பாவை ஃபுல்லா கவர் ஆயிடும். போன வருஷம் நம்ம ஃபுல்லா பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம். திருப்பாவை பிபிடி கிடையாது, யூ ஹேவ் டு மேக் நோட்ஸ் ஃப்ரம் தட் செஷன். சரியா? இப்ப எலிமினேஷனுக்கு இதை பத்தி கவலைப்படாதீங்க. எலிமினேஷன்ல எந்த மீனிங்கும் கேட்கப்படாது. இட் வில் ஒன்லி பி ரெசிடேஷன். பட் அந்த ரெசிடேஷன் கொஸ்டின்ஸ்ல இப்ப சில மேபி ஆஸ் இப்போ கோதாவரி நதியை பத்தி சொல்ற ஸ்லோகத்தை சொல்லுங்கோ கோதாவரியில இருந்து அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அதாவது இன்னி செஷன் ரொம்ப முக்கியம் குழந்தைகளா. இன்னி செஷன்ல இந்த மாதிரி இந்த லீடிங் கொஸ்டின்ஸை வச்சுட்டு ரெசிடேஷன் ரவுண்ட்ல கேட்கற கொஸ்டின்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ தட் கேன் பி ஆஸ்க்ட் ஈவன் டியூரிங் எலிமினேஷன். பட் இப்ப இந்த சூழ்நிலைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, இல்ல இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தசாவதார ஸ்தோத்திரத்துல அப்படி எல்லாம் கொஸ்டின் வராது எலிமினேஷன்ல. சரியா? ஓகே விஷ்ணுவர்தன் நீ சொல்லுமா. அடி இந்த தசாவதார ஸ்தோத்திரம் தசாவதார சன்னதியில இருக்கிற பெருமான மங்கள பண்ற மாதிரியா இல்ல? ஆமா கண்ணா, ஆமா ஸ்ரீரங்க தசாவதார சன்னதி. அப்புறம் இன்னும் ஒரு சம்சயம், இது கோதாஸ்துதியில ஸ்வயம்பர பிரகரணம் 13 21 சொன்ன இல்ல, அப்புறம் நடுவுல இருக்கிற அந்த 2-3 ஸ்லோகத்துக்கு தனி விசேஷம் ஏதாவது இருக்கா? உண்டு, நிறைய ஸ்லோகங்களுக்கு விசேஷம் உண்டு. பட் அத அவ்வளவு தூரம் அடி சொல்லல, ஏன்னா வந்து நிறைய தேவரதான் சொல்லிந்தடான்றதுக்காக கேட்டிருந்தேன். நடுவுல கட் ஆயிடுச்சு. இல்லம்மா இல்ல, 13-22 வரைக்கும் விவாக பிரகரணம், அவ்வளவுதான். சரி சரி சரி. வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம 28 அன்னைக்கு பார்க்கலாம். எந்த சேனல் எந்த டைம் எல்லாம் கம்யூனிகேட் பண்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அசஸ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆஃப் டேட் மட்டும் கேட்காதீங்க. சரியா? இந்த குவிஸுக்கு 2 நாள் இருக்கு, 28 29. either of the days should try to finish it. சரியா? So 28 is a Friday, 29th is a Saturday. So sorry, 28th is a Thursday, 29th is a Friday போல இருக்கு, க்ஷமிக்கணும். அப்ப 29th 30th. சரியா? ஒரு Friday ஒரு Saturday. I got the days wrong. So 29th and 30th will be the elimination. Friday Saturday டைமிங்ஸ் சொல்றோம். ஸோ வில் கிவ் யூ டைம் ஸ்லாட்ஸ். அந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் பண்ணிக்கும்படியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற ஸ்லாட்லயே பண்ணிடுங்க. அதாவது we will slot you either on Friday or Saturday. முடிஞ்ச வரைக்கும் அதுலயே பண்ண பாருங்க. அப்படி இல்லைனாலும் அந்த 2 நாளுக்குள்ள ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேற இன்னொரு நாள் நம்மளால கண்டக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, அப்புறமா டீம்ஸ் டிசைட் பண்ணுங்கிறதுனால. ஸோ அந்த 2 நாள் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. 15 days இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டைம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாடியூல்ஸ். நீங்க எல்லாருமே எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் எக்ஸாம்ல. ஸோ ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி வெரி குட் அட் இட். பட் திங்ஸ் வில் பி மோர் ஸ்ட்ரிஞ்சென்ட் பிகாஸ் நம்ம வந்து எலிமினேட் பண்ணுங்கிற பட்சத்துல கொஞ்சம் அட் ரேண்டம் கேட்போம். சட்டுன்னு சொல்ல தெரியும், அதுதான் முக்கியம். யோசிச்சு சொன்னேன்னா அதுக்கு மார்க் கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நல்லா படிச்சிருவாங்க, சூப்பரா பண்ணுவேன் எல்லாம். ஐ ஷுர் ஆல் ஆஃப் யூ வில் டூ எக்ஸலென்ட். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அடி அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த வாரம் செஷன் இருக்காது, டைரக்டா இனிமே எலிமினேஷன் தான். அடி சரி.